இந்த வீடியோ பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ட் 1 குனாஃபா வீடியோ அண்ட் பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டத்தை தான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். அன்றைக்கே தான் சாப்பிட்டேன். இது வந்து வடா பாவ். ஸோ வடா பாவ் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க சாப்பிட்டு. அதுவும் வந்துட்டு ஒரிஜினல் வடா பாவ் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 2021 சாப்பிட்டது. ஃபைனலாக வந்துட்டு இன்றைக்கி நம்ம கையில் கிடச்சிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம பாம்பே போகும்போது வந்து சாப்பிட்டது தான். அண்ட் இந்த வடா பாவும் நிறைய இங்கே கிடைக்கிறது. ஆனால் அதே டேஸ்ட்டில் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இந்த வடாப்பாவிலையும் ஒரு மிஸ் ஆகிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு மின் சட்னி வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ 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 டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் போதும், இது போதும், இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும்? அந்த மிர்ச்சியோடு சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்டுமே வந்துட்டு வேறு லெவல். நான் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷனுக்கு வந்துட்டு சாஷாவே பயந்துட்டான். இது வந்து வீடியோக்காக கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இல்லை. நான் ரியலாகவே இப்படி தான் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் வந்து ட்ரை பண்ணும்போது ஒவ்வொரு பைட்டுமே நான் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி தான். ஸோ கூடவே வந்து ஷாஷா வந்து சாப்பிட்றானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாஷா வந்து கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட மாட்டேன். அவனுக்கு அந்த சீஸ் வெரைட்டிஸில் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் நான் வந்துட்டு நார்மல் வடாப்பாவ், இது ஒரு 30 ருப்பீஸு. இதிலே வந்துட்டு சீஸோடு இருக்கக்கூடிய வடாப்பாவ் வந்தது ஒரு 50 ருப்பீஸு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சீஸ்லாம் வந்துட்டு ஷாஷா கிட்ட கொடுக்கும்போது அவன் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டே இருந்தான். இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, இது போதும் எனக்கு, இது போதுமே. இது காப்பிரைட்ஸ் ஆகுமா வேறு தெரியல. ஓகே, வேறு என்ன வேணும் இதை விட அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமான நாள் என்னோடய லைஃப்பில். அன்றைக்கி என்னோடய டின்னரே வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் 5 முடிச்சிடணும். எப்போவுமே 6க்குள்ளே முடிச்சிடுவேன். இந்த வடாப்பாவ் 2 சாப்பிட்டு குனாஃபா பாதி சாப்பிட்டு முடித்த உடனே இதுக்கப்புறம் இன்றைக்கி நான் சாப்பிடவே மாட்டேன், வேறு எதுவுமே வேண்டாம், வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. எஸ், இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வடா பாவ் ரொம்ப பிடிக்குமா, சாப்பிட்ருக்கீங்களா, உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது வந்து சீஸோடு இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஷாஷா கூட ஷேர் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த சீஸ் மட்டும் அவன் சாப்பிட்டான். ஏன்னா அவன் வந்து அந்த சில்லி கேட்டுகிட்டே இருந்தான். அவனுக்கு அந்த சில்லினே தெரியல. நான் சில்லி வேணும் கேட்டுகிட்டே இருக்கிறதால நான் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருடா அப்படின்னு சொன்னான். சைடில் கொடுத்து அவன் எப்படியோ அழகாக வந்து சாப்பிட்றான் இல்லையா? அது பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ட வடாப்பாவ். இந்த வீடியோவுக்கு அடுத்து நான் இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன், ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது செகண்ட் டைம் சாப்பிட்டது. பட் செகண்ட் டைம் போட்டது வந்துட்டு ஷார்ட்ஸ்க்கு எடுத்தது அப்படிங்கிறதால நான் டக்குன்னு வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இது ஒரு லென்த்தி வீடியோ அப்படிங்கிறதால கொஞ்சம் எடிட் பண்ணலாம், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைனலாக சாப்பிட்டு முடித்த உடனே போதுண்டா சாமி, இதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம், இன்றைக்கி நான் வேறு எதுவும் சாப்பிட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டின்னரை நான் பிஃபோர் 4:35 முடிச்சிட்டேன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப நாள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறது, ரொம்ப நாள் சாப்பிட்டது இன்னும் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பாய்.